Hi friends, welcome to Bureaucrats Academy. இன்னைக்கு நம்ம verbal reasoningல ordering and sequencingனு ஒரு important topic பார்க்க போறோம். Introduction. The term order sequence refers to arranging in a particular way, order or sequence. ஆர்டரிங் அண்ட் சீக்வன்சிங்னாலே கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவை ஏதோ ஒரு ஆர்டரில் அல்லது சீக்வன்ஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட்லி அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர். In questions for this category, you will be asked to deal with relative positions of subjects. ஆர்டரிங் அண்ட் சீக்வன்சிங்கில் கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவோட ரிலேட்டிவ் பொசிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The absolute values of the subjects are not what you should be interested in. கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவோட அப்சல்யூட் வேல்யூவை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. It is comparison between different subjects that you have to deal with. ஆர்டரிங் அண்ட் சீக்வன்சிங்கில் கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவை கம்பேர் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The data also specifies the relationships like A is greater than B or C is not less than D and so on. Ordering and sequencingல கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா ரெண்டு சப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A is greater than B or C is not less than D. You have to decide the positions of the subjects in ascending or descending order on the parameters given. ஆர்டரிங் அண்ட் சீக்வன்சிங்கில் கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எடுக்கிறதா அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் எடுக்கிறதான்னு சொல்லி ப்ராப்ளம் சால்வர் தான் டிசைட் பண்ணும். The subjects of comparison can be people or things. ஆர்டரிங் அண்ட் சீக்வன்சிங்கில் கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா அதாவது சப்ஜெக்ட்ஸ் மனிதர்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். In short, data will be given to compare the quality or quantity. சுருக்கமாக சொல்லணும்னா கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா அதோட குவாலிட்டி அல்லது குவான்டிட்டியை நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். The parameters on which the subjects are compared can be heights or weights of people, the money with them, size of things, etc. Ordering and sequencingல கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா அதாவது சப்ஜெக்ட்ஸ் அதை என்ன மாதிரி பேராமீட்டர்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கலாம்னா ஹைட்ஸ் ஆர் வெயிட்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம் அல்லது அவங்ககிட்ட இருக்க பணமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது பொருட்களோட சைஸாக இருக்கலாம். In such questions, you will come across typical statements like A is taller than B, B is not shorter than C, and so on. Ordering and sequencingல கொஷினில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்க்கலாம் லைக் A is taller than B, B is not shorter than C, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. You may use the following symbols to symbolically represent the conditions given and then later represent all the subjects pictorially. Ordering and sequencingல கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவை நீங்கள் சிம்பாலிக்காகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். லேட்டராக அதை பிக்டோரியல் ஃபார்மில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தென்னா அதுக்குரிய சிம்பிள், லெசர் தென்னா அதுக்குரிய சிம்பிள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா அதுக்குரிய சிம்பிள், லெசர் தென் ஆர் ஈக்குவல் டுனா அதுக்குரிய சிம்பிள். நாட் கிரேட்டர் தென் இஸ் த சேம் அஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஆர்டரிங் அண்ட் சீக்வன்சிங்கில் கொஷினில் நாட் கிரேட்டர் தேன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு. சிமிலர்லி நாட் லெசர் தென் இஸ் த சேம் அஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதே மாதிரி கொஷினில் நாட் லெசர் தென் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. Words like who and which but used in the data play a significant role in analyzing the data. Ordering and sequencingல
கொஸ்டின்ல கொடுத்திருக்க டேட்டால இருக்க வேர்ட்ஸ் லைக் who and which but இதெல்லாமே இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ். அது டேட்டாவை அனலைஸ் பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். and but play the same role, whereas who and which play the same role. கொஸ்டின்ல கொடுத்திருக்க டேட்டால இருக்க வேர்ட்ஸ் லைக் and but சேம் மீனிங்கா தான் இருக்கும். who and which ரெண்டுமே சேம் மீனிங்கா தான் இருக்கும். Let us take one statement for example. நம்ம இப்ப ஆர்டரிங் அண்ட் சீக்வன்சிங்ல இருந்து உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். A is taller than B, who is shorter than C and taller than D but shorter than E, who is taller than F and G but shorter than H. By using appropriate symbols, the above statement can be represented as follows. நம்ம மேல உதாரணத்துக்கு பார்த்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல அப்ரோப்ரியேட்டான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். A is greater than B, B is lesser than C, B is greater than D, B is lesser than E, E is greater than F, E is greater than G, E is lesser than H. Questions on the above data can be as follows. நம்ம மேல உதாரணத்துக்கு பார்த்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரியான क्वेश्चंस எல்லாம் கேட்கலாம்ன்றதை இப்ப பார்க்கலாம். Who is the tallest? Who is the shortest? Who is the second tallest in the group, etc. கொடுத்திருக்க group of people இருந்து யாரு tallest, யாரு shortest அல்லது யாரு second tallest இந்த மாதிரியெல்லாம் क्वेश्चंस கேட்கலாம். நம்ம இப்ப ஆர்டரிங் அண்ட் சீக்வன்சிங்ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். டைரக்ஷன்ஸ் ஃபார் क्वेश्चंस 1 to 5. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 1 to 5 க்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. Read the information given below and answer the questions that follow. கீழ கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை கிளியரா ரீட் பண்ணி क्वेश्चंस சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. A, B, C, D and E are 5 cars, while P, Q and R are 3 motorcycles. A is the fastest of the cars, R is the slowest of 3 motorcycles, C is costlier than D and Q but cheaper than B. கொஸ்டின்ல கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா 5 cars இருக்கு. A, B, C, D and E. அதே மாதிரி 3 motorcycles இருக்கு. P, Q and R. கார்ஸ்ல A தான் fastest car and motorcyclesல R தான் slowest motorcycle. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா C வந்து D ஓட காஸ்ட்லியர் and Q ஓட காஸ்ட்லியர், பட் C வந்து B ஓட சீப்பர். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 1 to 5 க்கு இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. Among cars, A is not costliest, D is cheaper than E, and there is no car whose cost lies between the cost of these two. Car A costliest car கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. Cost wise பார்த்தா car D is cheaper than car E ன்னு சொல்லிருக்காங்க. Cost wise பார்க்கறப்ப cars D and E க்கு நடுவுல எந்த காரும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. E is faster than 3 of the cars and all the motorcycles. Q is costlier than R but cheaper than P, who is faster than Q. Car E வந்து
faster than 3 cars னு சொல்லிருக்காங்க. And all the motorcycles னு சொல்லிருக்காங்க. Motorcycle Q is costlier than R சொல்லிருக்காங்க. But motorcycle Q is cheaper than P னு சொல்லிருக்காங்க. Motorcycle P is faster than Q னு சொல்லிருக்காங்க. So இது வரைக்கும் directions wise பார்த்தா நமக்கு 8 directions இருக்கு. Given. Let us first write down all the comparisons given for costs and speeds. Then we will tabulate them. கொடுத்திருக்க 8 directions cost wise speed wise நம்ம classify பண்ணி first எழுதிக்கலாம். அப்புறம் tabulate பண்ணலாம் நம்ம. Speed wise பாத்தீங்கன்னா directionsல என்ன கொடுத்திருக்காங்கன்னா A is the fastest car னு கொடுத்திருந்தாங்க. E is faster than 3 cars னு சொல்லிருந்தாங்க. அப்ப E is the second fastest car. R is the slowest motorcycle னு சொல்லிருந்தாங்க. P motorcycle is faster than Q னு சொல்லிருந்தாங்க. கொடுத்திருக்க directionsல cost wise இருக்க directions நம்ம இப்ப பார்க்கலாம். Car C is costlier than car D னு சொல்லிருந்தாங்க. Car C is costlier than motorcycle Q னு சொல்லிருந்தாங்க. Car B is costlier than car C னு சொல்லிருந்தாங்க. A is not the costliest car னு சொல்லிருந்தாங்க. Car E is costlier than car D னு சொல்லிருந்தாங்க. இந்த ரெண்டு கார்ஸ்க்கு நடுவுல காஸ்ட் வைஸ் எந்த காருமே இல்லைன்னு சொல்லிருந்தாங்க. motorcycle Q is costlier than motorcycle R சொல்லிருந்தாங்க. motorcycle Q is cheaper than motorcycle P ன்னு சொல்லிருந்தாங்க. அதாவது motorcycle P is costlier than motorcycle Q ன்னு அர்த்தம். இப்போ இந்த டைரக்ஷன்ஸ் வச்சு நம்ம டேட்டாவை டேபுலேட் பண்ணலாம். டைரக்ஷன்ஸ்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷனை கிளாசிஃபை பண்ணி முதல்ல நம்ம ஸ்பீட் பார்க்கலாம். அதுல கார்ஸ் முதல்ல பார்க்கலாம். A is the fastest கார்னு சொல்லிருந்தாங்க. E is the second fastest கார்னு சொல்லிருந்தாங்க. ஸோ கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கார்ஸை நம்ம ஒரு ஆர்டர்ல அடுக்க ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட் மோட்டார் சைக்கிள்ஸ். R is the slowest motorcycle சொல்லிருந்தாங்க. motorcycle P is faster than motorcycle Q னு சொல்லிருந்தாங்க. கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு மோட்டார் சைக்கிள்ஸை ஒரு ஆர்டர்ல அடுக்க ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ்ல காஸ்ட் வைஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கார்ஸ் பார்க்கலாம். கார் E is costlier than car D னு சொல்லிருந்தாங்க. கார் B is costlier than car C சொல்லிருந்தாங்க. கார் C is costlier than car D னு சொல்லிருந்தாங்க. கார் E க்கும் கார் D க்கு நடுவுல காஸ்ட் வைஸ் எந்த காரும் இல்லைன்னு சொல்லிருந்தாங்க. A is not the costliest car னு சொல்லிருந்தாங்க. இப்ப நமக்கு ஏவை எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா ஏவை நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏ வந்து கண்டிப்பா பிக்கு அடுத்ததா வரும். பட் கண்டிப்பா இ அண்ட் டிக்கு நடுவில் வராது. நம்ம இப்போ டைரக்ஷன்ஸ்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி கார்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு பார்க்கலாம். மோட்டார் சைக்கிள் P is costlier than motorcycle Q னு சொல்லிருந்தாங்க. மோட்டார் சைக்கிள் Q is costlier than motorcycle R னு சொல்லிருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் காஸ்ட் மோட்டார் சைக்கிள்ஸை நம்ம ஒரு ஆர்டர்ல அடுக்கிறோம்னா P, Q,
R னு வரும். Directionsல motorcycles-ஐயும் cars-ஐயும் cost wise compare பண்ணிருந்தாங்க ஒரு statementல. Car C is costlier than motorcycle Q னு சொல்லிருந்தாங்க. So, which indirectly means car C is costlier than motorcycle R. என்ன காரணம்னா motorcycle Q is costlier than motorcycle R. அதனால car C is costlier than motorcycle R. நம்ம directionsல earlier ஒரு statement சொல்லிருந்தாங்க. Car B is costlier than car C னு. As car C is costlier than motorcycle Q and car C is costlier than motorcycle R, it indirectly means that car B is also costlier than motorcycle Q. Car B is also costlier than motorcycle R. So, இதான் வந்து இன்டைரக்டா இம்ப்ளை பண்ணுது. So, நம்ம முடிஞ்சளவு ஸ்பீட் வைஸ், காஸ்ட் வைஸ், கார்ஸையும் மோட்டார்சைக்கிள்ஸையும் டைரக்ஷன்ஸ்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்டர்ல அடுக்கியிருக்கோம். கொடுத்திருக்க டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மள எக்ஸாம்பிள் 1ல இருந்து எக்ஸாம்பிள் 5 வரை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். Which of the following cars cannot stand exactly in the middle position among cars as far as their cost is concerned? கொடுத்திருக்க கார்ஸை காஸ்ட் வைஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணா எந்த கார் மிடில் பொசிஷன்ல கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்லி கேக்குறாங்க. கொடுத்திருக்க டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கார்ஸை காஸ்ட் வைஸ் ஆல்ரெடி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். காஸ்ட்லியஸ்ட் கார்ல இருந்து சீப்பஸ்ட் கார் வரைக்கும். டைரக்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கார் B is costlier than car C ன்னு சொல்லியிருந்தாங்க. கார் E is costlier than car D ன்னு சொல்லியிருந்தாங்க. கார் E and கார் D க்கு நடுவுல காஸ்ட் வைஸ் எந்த காரும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. கார் C is costlier than கார் D ன்னு சொல்லியிருந்தாங்க. A is not the costliest carன்னு சொல்லியிருந்தாங்க. கார் ஏவை தவிர்த்து மற்ற கார்ஸோட ஆர்டர் நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்போ கார் ஏவோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எந்த கார் மிடில் பொசிஷனில் வர முடியும் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கார் ஏவை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா கார் ஏ இஸ் நாட் த காஸ்ட்லியஸ்ட் கார்னு சொல்லியிருந்தாங்க. கார் ஏவை சப்போஸ் இப்போ நம்ம செகண்ட் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் B, செகண்ட் பொசிஷனில் கார் ஏவை ஃபிக்ஸ் பண்ணோன்னா கார் C தான் மிடில் பொசிஷனில் வரும். ஸோ சாய்ஸ் B இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் கார் ஏவை நம்ம தேர்ட் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா கார் A தான் மிடில் பொசிஷனில் வரும். அப்போ சாய்ஸ் A இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். கார் ஏவை நம்ம ஃபோர்த் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதாவது ஈக்கும் டிக்கும் நடுவில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா டைரக்ஷன்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கார் ஈக்கும் கார் டிக்கும் நடுவில் காஸ்ட் வைஸ் எந்த காரும் இல்லைன்னு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பொசிஷன். சப்போஸ் நம்ம கார் ஏவை ஃபிஃப்த் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா கார் இ தான் தேர்ட் பொசிஷனில் வரும். அதாவது கார் E மிடில் பொசிஷன்ல வரும். ஸோ சாய்ஸ் C இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். நம்ம பார்த்தோம்னா கார் ஏவை நம்ம செகண்ட் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணலாம், அல்லது தேர்ட் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணலாம், அல்லது ஃபிஃப்த் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணலாம் கொடுத்துருக்க டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி. இந்த 3 பொசிஷன்ஸ்ல எங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் கண்டிப்பா கார் D மிடில் பொசிஷன்ல வர முடியாது. ஸோ சாய்ஸ் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். கார் D கண்டிப்பா மிடில் பொசிஷன்ல வர முடியாது. அதனால சாய்ஸ் D தான் கரெக்ட் ஆன்சர். சொல்யூஷன் பார்க்கலாம். கார் D cannot be in the middle position. அவங்களுக்கும் சாய்ஸ் D தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்.
Example 2 பார்க்கலாம். Which of the following statements is true about the motorcycles? Example 2 la choices la few statements about the motorcycles கொடுத்திருக்காங்க. அதுல எந்த statement சரியா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Choice A ல கொடுத்திருக்க statement first பார்க்கலாம். P is the costliest as well as the fastest motorcycle சொல்லிருக்காங்க. நம்ம directions base பண்ணி already motorcycles orderல arrange பண்ணிருந்தோம். Motorcycle P is faster than motorcycle Q. Motorcycle Q is faster than motorcycle R. இந்த orderல arrange பண்ணிருந்தோம். அதே மாதிரி motorcycles cost wise orderல arrange பண்ணிருந்தோம். Motorcycle P is costlier than motorcycle Q. Motorcycle Q is costlier than motorcycle R. இந்த orderல arrange பண்ணிருந்தோம். இப்போ choice A ல P தான் costliest ஆன motorcycle and fastest ஆன motorcycle னு சொல்லிருக்காங்க. நமக்கு கிட்ட இருக்க அரேஞ்ச்மெண்ட்டை வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தான் இருக்கு. இப்போ சாய்ஸ் பி பார்க்கலாம். The fastest motorcycle is not the costliest motorcycle. அதாவது எந்த மோட்டார் சைக்கிள் ஃபாஸ்டஸ்டா இருக்கோ அது காஸ்ட்லியஸ்டா இல்லைன்னு சொல்றாங்க. ஃபாஸ்டஸ்டா இருக்க மோட்டார் சைக்கிள் நமக்கு கொடுத்திருந்த டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண ஆர்டர்ல ஃபாஸ்டஸ்டா இருக்க மோட்டார் சைக்கிள் P. ஆனா அதான் காஸ்ட்லியஸ்ட் மோட்டார் சைக்கிள் as well. அப்ப ஸ்டேட்மெண்ட் B தப்பா இருக்கு. அதாவது the fastest motorcycle is not the costliest motorcycle னு சொல்லிருக்காங்க. உண்மை என்னன்னா fastest motorcycle P is the costliest motorcycle. So statement choice B ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. இப்ப choice C ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The slowest motorcycle is also the cheapest motorcycle. எந்த மோட்டார் சைக்கிள் ரொம்ப ஸ்லோவா இருக்கோ அந்த மோட்டார் சைக்கிள் தான் cheapest motorcycle னு சொல்றாங்க. ஸ்லோவஸ்டா இருக்க மோட்டார் சைக்கிள் R. அதுதான் வந்து cheapest motorcycle as well. நம்ம ஆல்ரெடி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அதுல வெரிஃபை பண்றப்ப சாய்ஸ் C ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டும் சரியா தான் இருக்கு. இப்ப சாய்ஸ் D பார்க்கலாம். both A and C ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது சாய்ஸ் A and C ரெண்டுமே கரெக்ட்னு சொல்லிருக்காங்க. அப்ப சப்போஸ் நமக்கு சாய்ஸ் D கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஏன்னா சாய்ஸ் ஏவும் கரெக்டா இருந்திருக்கு, சாய்ஸ் சியும் கரெக்டா இருந்திருக்கு. பட் சாய்ஸ் D ல கிளியரா சொல்லிட்டாங்க both A and C. சாய்ஸ் A ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி, சாய்ஸ் C ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஸோ நம்மளோட ஆன்சர் சாய்ஸ் D. தோ சாய்ஸ் A ல கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்தாலும் சாய்ஸ் C ல கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்தாலும் நம்ம ஆன்சர் சாய்ஸ் D தான். ஏன்னா both A and C ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுமே சரியா இருக்கு. So choice D is the correct answer. Solution பார்க்கலாம். Statements given in choice A and choice C both are correct ன்னு சொல்லிருக்காங்க. Choice D தான் correct answer ன்னு சொல்லிருக்காங்க. So our answer is correct. Example 3 பார்க்கலாம். If P is costlier than E, how many cars are cheaper than P? Motorcycle P கார் E யோட காஸ்ட்லியரா இருந்தா எவ்வளோ கார்ஸ் மோட்டார் சைக்கிள் P யோட சீப்பரா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் காஸ்ட் பேஸ் பண்ணது. நமக்கு டைரக்ஷன்ஸ்ல காஸ்ட் பேஸ் பண்ணி என்னெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்றத திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். motorcycle P is costlier than motorcycle Q. Motorcycle Q is costlier than motorcycle R.
car B is costlier than car C, car E is costlier than car D, car E and car D க்கு நடுவுல cost wise எந்த கார்ஸும் இல்ல, car C is costlier than car D, A is not the costliest car, car C is costlier than motorcycle Q. அதிலிருந்து நம்ம என்ன இம்ப்ளை பண்ணிருந்தோம்னா car C is costlier than motorcycle R. It also implies that car B is costlier than motorcycle Q. It also implies that car B is costlier than motorcycle R. So cost wise directions la இந்த information லாம் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த information வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். क्वेश्चनல சொல்லிருக்காங்க motorcycle P கார் E யோட காஸ்ட்லியரா இருந்தா எவ்வளவு கார்ஸ் மோட்டார் சைக்கிளோட சீப்பரா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ மோட்டார் சைக்கிள் P கார் E யோட காஸ்ட்லியரா இருக்குன்னா அப்ப it implies that motorcycle P is also costlier than car D. But motorcycle P, car A, B, C இதோட காஸ்ட்லியரா இருக்குமான்னா அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் எங்கேயுமே இல்லை, கொஸ்டின்லையும் இல்லை, டைரக்ஷன்ஸ்லையும் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் cannot be determined. Choice D is the correct answer. Solution பார்க்கலாம். If motorcycle P is costlier than car E, we can also conclude that motorcycle P is costlier than car D because car E is costlier than car D. But we cannot conclude anything about the relationship between the cost of motorcycle P and that of cost of car B, C and A, as there is no information in the question and in the directions. So answer is cannot be determined. அவங்களுக்கு choice D தான் வந்திருக்கு ஆன்சரா. So our answer is correct. Example 4 பார்க்கலாம். If P is cheaper than A, which is not costlier than E, which of these is the cheapest of all the cars and motorcycles put together? கொஸ்டின்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா motorcycle P is cheaper than car A ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது car A is costlier than motorcycle P. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா car A is not costlier than car E ன்னு சொல்லிருக்காங்க. அதை ரெண்டு விதமா இன்டர்பிரேட் பண்ணலாம். If car A is not costlier than car E na, car A oda cost same as car E ஆ இருக்கலாம், அல்லது car E car A ஓட காஸ்ட்லியரா இருக்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்றேன். car A is not costlier than car E na, car A is same as the cost of car E ஆ இருக்கலாம் ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி கார் E ஓட காஸ்ட் கார் A ஓட அதிகமா இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு.
நமக்கு directionsல கொடுத்திருக்க information திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். Motorcycle P is costlier than motorcycle Q. Motorcycle Q is costlier than motorcycle R. Car B is costlier than car C. Car E is costlier than car D. No car is between car E and car D. Cost wise பார்த்தா car C is costlier than car D. A is not the costliest car. Car C is costlier than motorcycle Q, which implies that car C is also costlier than motorcycle R. It also implies that car B is costlier than motorcycle Q. It also implies that car B is costlier than motorcycle R. So questionல கொடுத்திருக்க information and directionsல கொடுத்திருக்க information எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். இப்போ நம்ம வந்து first statement பார்க்கலாம். Car A is costlier than motorcycle P ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கார் A ஓட பொசிஷனை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார் A is not costlier than கார் E ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார் A is same cost as கார் E அப்படி இருக்கலாம். அப்படின்னா கார் A ஓட பொசிஷனை எக்ஸாக்ட்லி E பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது ஒரு பாசிபிலிட்டி. அல்லது கார் E is costlier than கார் A. அப்ப கண்டிப்பா கார் A கார் E க்கு அப்புறம் தான் வரணும். பட் கார் E க்கும் கார் D க்கு நடுவுல A ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ கார் A 5th பொசிஷன்ல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கார் A ஓட பொசிஷன் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று வந்து 5th பொசிஷன், இன்னொன்று சேம் அஸ் E. E ஓட பொசிஷன் சேமாக இருக்கும். இப்போ நம்ம கார் A ஓட பொசிஷன் 5th பொசிஷன் அசியூம் பண்ணோம்னா கார் A will be the cheapest car. ஆனால் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க கார் A is costlier than motorcycle P, which is the costliest motorcycle. இப்போ நம்ம கார் Aவை 5th பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதுதான் cheapest car, which will be costlier than all the motorcycles. அப்போ இருக்கிறதுலே cheapest என்னவா இருக்கும்னா motorcycle R தான் cheapest-ஆ இருக்கும். If we fix car A in 5th position, cheapest of all vehicles will be motorcycle R. இதே நம்ம car A is same as the cost of car E ன்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா அப்ப கார் A ஓட சீப்பரா கார் D இருக்கும். If we fix car A in the position of E, அப்ப கார் D கார் A ஓட சீப்பரா இருக்கும். ஸோ D ஆன்சரா இருக்கலாம். கண்டிப்பா வந்து E ஆன்சரா இருக்க முடியாது. ஏன்னா கார் E is costlier than கார் A வா இருக்கலாம், இல்ல கார் A is same as the cost of கார் E ஆ இருக்கலாம். ஸோ A ஓட பொசிஷன் நம்ம 5th பொசிஷன் வச்சோம்னா R is the cheapest vehicle. If A ஓட பொசிஷன் same as E ஆ வச்சோம்னா மேபி cheapest கார் D ஆ இருக்கலாம். பட் cheapest of all vehicles என்னன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆன்சர் cannot be determined. Choice D is the correct answer. Choice D is the correct answer. Solution பார்க்கலாம். Since car A is not costlier than car E, it means that car A is at the same level of car E or cheaper than car E. We cannot conclude which of these two positions
A is in. Hence, we cannot conclude which is the cheapest of all the vehicles. Car A is not costlier than car E னு சொல்லிருந்தாங்க. அப்ப car A cost same as car E இருக்கலாம், இல்ல car E costlier than car A இருக்கலாம். So car A ஓட பொசிஷன் நம்மளால கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால எந்த வெஹிக்கிள் சீப்பஸ்டா இருக்கும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. Note, if A is the cheapest car, then R will be the cheapest of all the vehicles. However, A is at the same level of E in cost, then there is a possibility of R or D being the cheapest of all the vehicles. Suppose A ஓட பொசிஷன் 5th பொசிஷன்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா motorcycle R will be the cheapest of all vehicles. அல்லது கார் ஏவை கார் இ பொசிஷன்ல சேம் லெவல்ல ஃபிக்ஸ் பண்ணோம்னா மோட்டார் சைக்கிள் ஆர் அல்லது கார் டி சீப்பஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் கார் ஏவோட பொசிஷன் நமக்கு சரியா தெரியாதனால கன்ஃபார்ம் பண்ண முடியாதனால ஆன்சர் இஸ் cannot be determined. Choice D is the correct answer. Fifth example பார்க்கலாம். Which of these is the slowest of the cars if B and C are faster than D? Cars speed wise பார்க்கறப்ப கார் Bயும் கார் Cயும் கார் D ஓட ஃபாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கொடுத்திருக்க கார்ஸ்ல எந்த கார் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் சால்வ் பண்றப்ப எப்பயுமே டைரக்ஷன்ஸ்ல கொடுத்த இன்ஃபர்மேஷனையும் பார்க்கணும், கொஸ்டின்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனையும் பார்க்கணும். நமக்கு டைரக்ஷன்ஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா கார் A is the fastest கார்னு சொல்லியிருந்தாங்க. கார் E is faster than 3 cars னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கார் E is the second fastest கார்னு அர்த்தம். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கார்ஸை பொறுத்தவரை ஸ்பீட் வைஸ் டைரக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்பீட் வைஸ் கார்ஸை ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணலாம். A is the fastest car, E is the second fastest car. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார் Bயும் கார் Cயும் faster than கார் Dன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கார் B ஓட பொசிஷன் either third பொசிஷன்ல வரலாம். சப்போஸ் கார் B third பொசிஷன்ல வந்தா கார் C fourth பொசிஷன்ல வரும். சப்போஸ் கார் B fourth பொசிஷன்ல வந்தா கார் C third பொசிஷன்ல வரும். ஸோ கார்ஸோட ஆர்டர் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 4 பொசிஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆப்வியஸ்லி லாஸ்ட் பொசிஷன் டியா தான் இருக்க முடியும். என்ன ரீசன்னா கார் B அண்ட் கார் C ஆர் ஃபாஸ்டர் தென் கார் Dன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோவஸ்ட் கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் B, அதாவது கார் D இஸ் த ஸ்லோவஸ்ட் கார். சொல்யூஷன் பார்க்கலாம். அவங்க கார்ஸை ஸ்பீட் வைஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க அரேஞ்ச் பண்ண ஆர்டரும் நம்ம அரேஞ்ச் பண்ண ஆர்டரும் சிமிலராக தான் இருக்கு. கார் A இஸ் த ஃபாஸ்டஸ்ட் கார், கார் E இஸ் த செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் கார், கார் B ஆர் C will be in the third position, car C or car B will be in the fourth position, so that car B and car C will be faster than car D. So slowest of all cars in pathina, car D is the slowest of all the cars. அவங்களுக்கு choice B தான் வந்திருக்கு. So our answer is correct. Next, directions for questions
6 to 10 பார்க்கலாம். Read the information given below and answer the questions that follow. Directionsல கொடுத்திருக்க information carefully read பண்ண சொல்லிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி example 6ல இருந்து example 10 வரை solve பண்ண சொல்லிருக்காங்க. J, K, L, M and N are 5 boys in a class. ஒரு கிளாஸ்ல 5 boys இருக்கதா சொல்லிருக்காங்க. J, K, L, M and N. They are ranked in the order of heights from tallest to the shortest and in the order of cleverness from the cleverest to the dullest. And the 5 boys are based on height order arrange பண்ணிருக்காங்க. tallestல இருந்து shortest. Next, based on cleverness order arrange பண்ணிருக்காங்க. cleverestல இருந்து dullest வரைக்கும். K is taller than N சொல்லிருக்காங்க. So கொடுத்திருக்க information நம்ம ப்ராப்பரா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒன்னு based on height, another one based on cleverness. First கொடுத்திருக்க information என்னன்னு பாத்தீங்கன்னா K is taller than N சொல்லிருக்காங்க. நம்ம ரீரைட் பண்ணிக்கிட்டோம். But not clever as J and L னு சொல்லிருக்காங்க. அதாவது K is not clever as J and L னு சொல்லிருக்காங்க. Which means J is cleverer than K and L is cleverer than K. Whereas M is the cleverest of all. M வந்து எல்லாத்தோட cleverest னு சொல்லிருக்காங்க. But shorter than J னு சொல்லிருக்காங்க. M is shorter than J னு சொல்லிருக்காங்க. Which means J is taller than M னு அர்த்தம். While L is shorter than M but taller than K னு சொல்லிருக்காங்க. L is shorter than M னு சொல்லிருக்காங்க. Which means M is taller than L. L is taller than K னு சொல்லிருந்தாங்க. அதையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். L is not clever as J னு சொல்லிருக்காங்க. Which means J is cleverer than L னு அர்த்தம். Next information பார்க்கலாம். No two persons got the same ranks in any of these parameters. அந்த 5 boysமே யாருமே height wise பார்த்தாலும் cleverness wise பார்த்தாலும் எந்த இதுலயுமே சேமா இல்லை. எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்காங்க. கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ராப்பரா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் 6ல இருந்து எக்ஸாம்பிள் 10 வரைக்கும் சால்வ் பண்ணோம். Now let us put together all the information we have. Directionsல கொடுத்திருந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கிளப் பண்ணி நம்ம பாய்ஸை based on cleverness ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். cleverestல இருந்து dullest வரைக்கும். டைரக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்திருந்தாங்க cleverness பேஸ் பண்ணி பார்க்கலாம். M is the cleverest னு சொல்லிருந்தாங்க. அப்ப ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றப்ப cleverestல இருந்து dullest ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றப்ப M தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வரும். J is cleverer than K னு சொல்லிருந்தாங்க. L is cleverer than K னு சொல்லிருந்தாங்க. J is cleverer than L னு சொல்லிருந்தாங்க. இந்த மூணு இன்ஃபர்மேஷனையும் நம்ம கிளப் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரிய வரும்னா J is cleverer than L and L is cleverer than K னு வரும். ஸோ நம்ம ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றப்ப அதே ஆர்டர்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். J is cleverer than L and L is cleverer than K. என்னோட பொசிஷன் மட்டும் நம்ம இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா என்னை பத்தி based on cleverness
டைரக்ஷன்ல பெருசா இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. ஆனா நமக்கு என்ன தெரியும்னா கண்டிப்பா n mக்கு அப்புறம் தான் வரும்ன்றது தெரியும். என்ன ரீசன்னா m is the cleverest. இப்போ next boys based on height arrange பண்ண ட்ரை பண்ணலாம். tallest ஆர்டர்ல இருந்து shortest வரைக்கும். டைரக்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா k is taller than n, j is taller than m is taller than l is taller than k. இந்த நாலு இன்ஃபர்மேஷனையும் நம்ம கிளப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிய வரும்னா j is taller than m is taller than l is taller than k is taller than n. ஸோ நம்ம ஈஸியா டாலஸ்ட்ல இருந்து ஷார்ட்டஸ்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடலாம். j is taller than m is taller than l is taller than k is taller than n. ஸோ டைரக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம பாய்ஸை பேஸ்ட் ஆன் கிளவர்னஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஹைட் ஓரளவு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் 6 பார்க்கலாம். Who is the third in the order of heights? 5 boys in the class based on height tallestல இருந்து shortest ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம்னா யார் தேர்ட் பொசிஷன்ல வருவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்ஷன்ஸ்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம 5 பாய்ஸ் இந்த கிளாஸை ஆல்ரெடி டாலஸ்ட் இருந்து ஷார்ட்டஸ்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். j is taller than m is taller than l is taller than k is taller than n. இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். தேர்ட் பொசிஷன்ல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா l தான் வருவாங்க. கொஸ்டின் ரொம்ப டைரக்டாகவும் ஈஸியாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் l. சாய்ஸ் D is the correct answer. Solution பார்க்கலாம். From the table above, we can clearly see that L is ranked third in order of heights. So அவங்களுக்கும் ஆன்சர் L தான் வந்திருக்கு, சாய்ஸ் D தான் வந்திருக்கு. So our answer is correct. Example 7 பார்க்கலாம். If n is not the last in at least one of the two comparisons, which of the following is the dullest of all the 5? Boy n at least one of the two comparisonல கண்டிப்பா லாஸ்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல யார் டல்லஸ்ட் பாய்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்ஷன்ஸ்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பாய்ஸை பேஸ்ட் ஆன் கிளவரஸ்ட் இருந்து டல்லஸ்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் ஹைட் டாலஸ்ட்ல இருந்து ஷார்ட்டஸ்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பேஸ்ட் ஆன் ஹைட் பார்க்குறப்ப ஆல்ரெடி பாய் அண்ட் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாய் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ கம்பேரிசன்ஸ்ல லாஸ்ட் பொசிஷன்ல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா பேஸ்ட் ஆன் கிளவர்னஸ் நம்ம ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுல n லாஸ்ட் பொசிஷன்ல வர முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் கிளவர்னஸ் லாஸ்ட் பொசிஷன்ல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா k தான் வருவாங்க. ஸோ k is the dullest of all the 5. Choice A is the correct answer. Solution பார்க்கலாம். K is the dullest of all. அவங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு. நமக்கு அதே ஆன்சர் தான் வந்தது. Choice A is the correct answer. So our answer is correct. Example 8 பார்க்கலாம்.
If L is the third in order of cleverness, who is the dullest boy of all? Boys are based on cleverness. Cleverest இருந்து dullest orderல arrange பண்றப்ப L third positionல வருதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப யார் dullest boy in the classன்னு கேக்குறாங்க. Directionல கொடுத்திருந்த information base பண்ணி based on cleverness boys நம்ம cleverestல இருந்து dullest orderல already arrange பண்ணிருந்தோம். Directionsல என்ன information கொடுத்திருந்தாங்கன்னா M is the cleverest boy, J is cleverer than L, L is cleverer than K ன்னு சொல்லிருந்தாங்க. Boy N ஓட பொசிஷன் நமக்கு தெரியாது. கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா boy L is in the third position ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப கண்டிப்பா third position boy L keep up பண்ணனும்னா boy N ஓட பொசிஷன் either fourth positionல வரும் அல்லது fifth positionல வரும். Suppose boy K fourth positionல வராங்கன்னா boy N fifth positionல வருவாங்க. Suppose boy N fourth positionல வராங்கன்னா boy K fifth positionல வருவாங்க. So dullest boy in the classனா அது என்னவும் இருக்கலாம் K-வாவும் இருக்கலாம். நம்ம ஷியோரா யாருன்னு சொல்ல முடியாது. Answer is cannot be determined. Choice D is the correct answer. Solution பார்க்கலாம். If L is the third in the order of cleverness, as can be seen from the table above, either N or K can be the dullest. N dullest இருப்பாங்களா K dullest இருப்பாங்களான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் dullest, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். So answer is cannot be determined. Choice D is the correct answer. So our answer is correct. Example 9 பார்க்கலாம். Who among the following is cleverer as well as taller than K? கொடுத்திருக்க சாய்ஸ்ல எந்த பையன் K ஓட cleverer-ஆவும் இருக்காரு taller-ஆவும் இருக்காருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Directionsல கொடுத்திருந்த information base பண்ணி based on cleverness cleverestல இருந்து dullest orderல boys நம்ம already arrange பண்ணிருந்தோம். அதே மாதிரி based on height tallestல இருந்து shortest orderல நம்ம already boys arrange பண்ணிருந்தோம். இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா சாய்ஸ்ல கொடுத்திருக்கிறதுல எந்த boys K ஓட cleverer-ஆவும் இருக்காங்க taller-ஆவும் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So first based on cleverness K ஓட பொசிஷன் பார்க்கலாம். K fourth பொசிஷன்ல இருக்காங்க. K ஓட எந்த boys cleverer-ஆ இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா M, J and L. இந்த 3 boys கன்ஃபார்மா K ஓட cleverer-ஆ இருக்காங்க. என்னோட பொசிஷன் நமக்கு டைரக்ஷன்ஸ்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பார்க்கறப்ப நமக்கு தெரியாது. ஸோ கொஷின்லையும் பெருசா சொல்லலை என்னை பத்தி. ஸோ K ஓட எந்த பாய்ஸ் கிளவரர்னா M, J and L. இந்த 3 பாய்ஸ் K ஓட டாலரா இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். M is taller than K, J is taller than K and L is also taller than K. So இந்த 3 பாய்ஸ் K ஓட கிளவரராகவும் இருக்காங்க டாலராகவும் இருக்காங்க. So these 3 boys L, J and M are cleverer and taller than K. Choice D is the correct answer. Solution பார்க்கலாம். By looking at the tables we made above and from the answer choices we find that
L, J and M are taller as well as cleverer than K. அவங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா boys L, J and M are cleverer and taller than K ன்னு வந்திருக்கு. Choice D தான் அவங்களுக்கும் ஆன்சரா வந்திருக்கு. So our answer is correct. Example 10 பார்க்கலாம். How many people are definitely shorter than K? கிளாஸ்ல எவ்வளோ பாய்ஸ் கண்டிப்பா K ஓட ஷார்ட்டரா இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்ஷன்ஸ்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் based on height tallestல இருந்து shortest ஆர்டர்ல பாய்ஸ் நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். J is taller than M, M is taller than L, L is taller than K and K is taller than N. இந்த ஆர்டர்ல பார்க்கறப்ப K ஓட டெஃபினட்டா ஷார்ட்டா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா N மட்டும்தான். Only N is shorter than K. So only one person is shorter than K. Choice A is the correct answer. Solution பார்க்கலாம். Only N is shorter than K. Boy N மட்டும்தான் boy K ஓட ஷார்ட்டரா இருக்காரு கிளாஸ்ல. அதாவது only one person in the class is shorter than K. அவங்களுக்கும் choice A தான் ஆன்சரா வந்திருக்கு. So our answer is correct. Examples 6 to 10 கொஞ்சம் டைரக்டா கொடுத்திருந்தனால compared to examples 1 to 5 ஓட நம்ம ஈஸியரா சால்வ் பண்ணிட்டோம். Example 11 பார்க்கலாம். P, Q, R, S and T are 5 girls competing in a running race. R and P have at least 2 girls ahead of each of them. T and P do not have more than 1 girl behind each of them. Who arrives at the finishing line after 2 girls as well as before 2 girls? If no 2 girls finish the race at the same time. 5 girls P, Q, R, S and T running raceல கலந்துக்கறாங்க. Girls R and P க்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 2 பொண்ணுங்கனாலும் முன்னாடியே ரேஸை முடிச்சிடுறாங்க. அதாவது ரேஸ்ல கேர்ள்ஸ் R and P க்கு முன்னாடி குறைஞ்சது 2 பொண்ணுங்க, அதாவது 2க்கு மேல பொண்ணுங்க கூட இருக்கலாம், குறைஞ்சது 2 பொண்ணுங்கனாலும் R and P க்கு முன்னாடி வந்துடுறாங்க. கேர்ள்ஸ் T and P க்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் வராங்க. எந்த பொண்ணு ரேஸ் முடிக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு முன்னாடி 2 கேர்ள்ஸ் முடிச்சிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு பின்னாடி 2 கேர்ள்ஸ் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ரன்னிங் ரேஸ்ல யார் 3rd பொசிஷன்ல வருவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரன்னிங் ரேஸ்ல எந்த பொண்ணும் சேம் டைம்ல ரேஸை முடிக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொஸ்டின்ல பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா பார்க்கலாம். R and P have at least 2 girls ahead of each of them. Girls R and P க்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 2 பொண்ணுங்கனாலும் வந்திருக்காங்க. அதிகப்படியா இருக்கலாம், 3 பேர் கூட இருக்கலாம், குறைஞ்சபட்சம் 2 பேர் அது வந்திருக்காங்க. அப்ப R and P எந்த பொசிஷன்ல வந்திருக்கலாம்னா 3rd பொசிஷன்ல வந்திருக்கலாம், அல்லது 4th பொசிஷன்ல வந்திருக்கலாம், அல்லது 5th பொசிஷன்ல வந்திருக்கலாம். அப்பனாதான் அவங்களுக்கு முன்னாடி குறைஞ்சது 2 பொண்ணுங்க ரேஸை சீக்கிரம் முடிச்சிருப்பாங்க. ஆனா
R and P இதுல தேர்ட்ல ஃபோர்த்ல ஃபிஃப்த்ல எந்த பொசிஷன்ல வராங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். T and P do not have more than one girl behind each of them. T and P க்கு பின்னாடி ஒரு கேர்ள் தான், அதிகப்படியா ஒரு கேர்ள் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ T and P either 4th பொசிஷன்ல வரலாம் அல்லது 5th பொசிஷன்ல வரலாம். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்க்குறப்ப R and P 3rd பொசிஷன்ல வரலாம், 4th பொசிஷன்ல வரலாம் அல்லது 5th பொசிஷன்ல வரலாம். T and P 4th பொசிஷன்ல வரலாம் அல்லது 5th பொசிஷன்ல வரலாம். இது ரெண்டையுமே கம்பேர் பண்றப்ப நமக்கு கிளியரா தெரியுது, கண்டிப்பா R தான் 3rd பொசிஷன்ல வர முடியும். ஆருக்கு முன்னாடி தான் ரெண்டு கேர்ள்ஸ் ரேஸை முடிச்சிருப்பாங்க, ஆருக்கு பின்னாடி ரெண்டு கேர்ள்ஸ் ரேஸை முடிப்பாங்க. ஸோ R is the correct answer. Choice D is the correct answer. Solution பார்க்கலாம். R and P have at least 2 girls ahead of each of them. R and P have to be in 2 out of 3rd, 4th or 5th positions. Girls R and P க்கு முன்னாடி at least குறைஞ்சபட்சம் 2 கேர்ள்ஸ்னாலும் ரேஸை முடிச்சிருந்துருக்கணும். அதிகமாக கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 2 கேர்ள்ஸ்னாலும் R and P க்கு முன்னாடி வந்திருக்கணும். அப்போ கேர்ள்ஸ் R and P 3rd பொசிஷனில் வந்திருக்கலாம், 4th பொசிஷனில் வந்திருக்கலாம் அல்லது 5th பொசிஷனில் வந்திருக்கலாம். T and P have not more than one girl behind each of them. Girls T and P க்கு பின்னாடி அதிகபட்சமா ஒரு பொண்ணு தான் வந்திருக்கணும், இல்லை இல்லாம கூட இருக்கலாம். அப்ப girls T and P either 4th பொசிஷன்ல வந்திருக்கலாம் அல்லது 5th பொசிஷன்ல வந்திருக்கலாம். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை நம்ம கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு கிளியரா தெரிய வருது, கேர்ள் P 5th பொசிஷன்ல வந்திருக்கணும், கேர்ள் T 4th பொசிஷன்ல வந்திருக்கணும், கேர்ள் R 3rd பொசிஷன்ல வந்திருக்கணும். அப்படின்னா தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் சரியா வரும். R and P கேர்ள்ஸ் R and P க்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 2 பொண்ணுங்கனாலும் வந்திருக்கணும், அதிகமா வந்திருக்கலாம். கேர்ள்ஸ் T and P க்கு பின்னாடி ஒரு பொண்ணுக்கு மேல வந்திருக்க கூடாது, இல்லை யாரும் வராம கூட இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப 3rd பொசிஷன்ல யார் இருப்பாங்கன்னா R தான் இருப்பாங்க. சாய்ஸ் D தான் அவங்களுக்கும் ஆன்சரா வந்திருக்கு. Our answer is correct. Thank you, students.